கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லா ஜெபநேர குடும்பத்தாருக்கும் அன்பின் வாழ்த்துகள். புதிதாக இணைந்த எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துகள். தொடர்ந்து நம்ம யாக்கோபனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டார், எப்படி அவர் அடிமைத்தன நுகம் அந்த 20 ஆண்டு அவங்க லாபான்னு சொல்லக்கூடிய அவருடைய தாய் மாமாவுடைய வீட்டில் சாத்தானுடைய சில போராட்டத்தினால அவர் எத்தனை வாழ்ந்ததுனால அவர் மாட்டப்பட்டு பிறகு ஆண்டவரால் தரிசனங்களை பெற்று சொப்பனங்களை பெற்று வெளியே வருகிறாரு. இப்போ வெளியே வரும்பொழுது எப்படி இந்த செங்கடல் கிட்ட வரைக்கும் பார்வோன் எதிர்த்து வந்தானோ அதே போலவே இந்த ஆவிக்குரிய தகப்பன், ஏன்னா யாக்கோபனுடைய ஜென்ரேஷன் தான் அப்படி அடிமையாக மாறப்போகுது. அதுக்கு முன்பதாகவே அந்த தொடர்ந்து வருகிற ஒரு போராட்டம் யாக்கோபனுடைய லைஃப்லேயும் இருந்துச்சு. அந்த போராட்டத்தில் இருந்து கர்த்தர் எப்படி காப்பாற்றினார், கர்த்தர் ஒரு வாக்கை கொடுத்தாருனா எப்படி காப்பாற்றுறாருன்னு பார்க்கக்கூடிய ஒரு அருமையான வசனம் தான் ஆதியாகமம் 31:23-24. அப்பொழுது அவன், அந்த யார் அந்த அவன்னா லாபான், அப்பொழுது லாபான் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாண பரியந்தம் அவனை தொடர்ந்து போய் கீலேயாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான். அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தான் ஆகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபோடு நன்மையே அன்றி தீமையை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். ஆம் தேவ ஜனங்களே, யாக்கோபுக்கு விரோதமாக ஒரு ஆயுதம் வருகிறது. நம்ம அடிக்கடி சொல்லுவோம் தெரியுமா, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல் இல்லைன்னு சொல்லுவோம். அது லிட்ரலா, அது உண்மையாகவே இந்த இடத்துல நடக்குது. அதாவது நம்ம நினைப்போம் அது தாய் மாமா தானே, ஒன்றும் செய்ய மாட்டார் நினைப்போம். ஆனால் தாய் மாமா கூட்டுப்பற்றையோடு கிளம்பி வந்துட்டார். சகோதரர்களோடு எல்லாரோடு சேர்ந்து யாக்கோபை ஒரு கை பார்க்கலான்னு தான் வாராரு. 7 நாள் பிரயாணம் பண்ணி வாராரு. ஏன்னா தன்னுடைய பிள்ளைகளை அவர் கொண்டு போயிட்டார். யார்? லாபானுடைய பிள்ளைகளை யாக்கோபு கொண்டு வந்துட்டார். இந்த லாபான்கிட்டருந்து விடுதலையாகலாமான்னு பார்த்தா லாபான் விடாததுனால தான் பிள்ளைகளையும் நாளைக்கு விடாமல் அடிமையாக வச்சுக்கிடுவாங்க. அப்போ இவருடைய மனைவிகள் தான் லாபானுடைய பிள்ளைகள். அப்போ யாக்கோபின் மனைவிகளை அங்கே பிடிச்சி வச்சுக்கிடுவாங்கன்னு சொல்லி பயந்து போய் தான் அவர் வெளியே வராரு. ஏன்னா லாபான் கொஞ்சம் மோசமான ஆளாக இருக்கிறார். குறி சொல்கிற அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவருக்கு தொடர்பு இருக்குது. ஏன்னா யாக்கோபுக்கு கடைசி 20 ஆண்டும் அவங்க அப்பாவை பார்க்கல. அப்பாவுடைய விஷயங்களை பற்றி நிறைய அனுபவம் அவனுக்கு இல்லை. அப்பாவுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்ற பெரிய ஞானம் யாக்கோபுக்கு இல்லாத ஒரு 20 ஆண்டாக மாறிவிட்டது. ஒரு இருண்ட காலம் போல் இருக்குது. இதுக்கு இடையில் எத்தனை தடவை ஆபிரகாமை பார்க்க போனார்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா ஏசாவுக்கு பயந்ததுனால இங்கேயே செட்டில் ஆகிட்டார். பட் ஏதாவது தகவல் அனுப்பியிருப்பாங்க, நாங்கள் நல்லா தான் இருக்கிறோன்னு சொல்லி. ஏன்னா யாக்கோபனுடைய தாய் நான் தகவல் அனுப்புகிறேன், ஏசா மாறிட்டான்னா தகவல் அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஏசா மாறினபாடு இல்லை போல். அதனால தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, அந்த மனநிலையை தாய் புரிந்து கொள்ளாமல், தாய்க்கு ஏசா மாறினானா இல்லைனான்னு கூட தெரியாததுனால கர்த்தரே யாக்கோபை வெளியே கொண்டு வராரு. ஏன்னா கர்த்தர் கண்டிப்பாக யாக்கோபை பாதுகாத்துருவார்னு தெரியும். கர்த்தர் கண்டிப்பாக பாதுகாப்பார்னு அவருடைய உள்ளத்தில் இருக்குது. என் பிள்ளையை நான் பாதுகாப்பேன். ஆனால் அம்மாவுக்கு தெரியாததுனால அந்த விஷயம் ஷேர் ஆகாமலே இருந்திருக்கலாம். அதனால் கர்த்தர் என்ன செய்கிறார், வெளியே கொண்டு வரார். கொண்டு வரும்பொழுது இந்த லாபான் துரத்தி தீமை செய்யலான்னு வரும்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரு, கர்த்தர் லாபான்கிட்ட பேசுகிறாரு, என் மகன்கிட்ட ஒன்றும் செஞ்சிடக்கூடாது. இதிலிருந்தே தெரியுது இந்த லாபான் கர்த்தரை ஆராதிக்கலை. லாபானுடைய கனவுல அவனுடைய யாக்கோபுடைய கர்த்தர் தோன்றுகிறார். 29 அவர் சொல்லுகிறாரு, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன். எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? லாபானுடைய தேவன் இல்லை, அந்த லாபான் ஆண்டவராகிய தேவனை ஆராதிக்கலை. அதனால தான் அவர் சொல்கிறார், உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடு நன்மையை அன்றி தீமையை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு என்று நேற்று ராத்திரி என்னோடு சொன்னார். தேவ ஜனங்களே, யாக்கோபுக்கு விரோதமான வந்த ஆயுதம் வாய்க்காமல் போனது. ஏன்னா அவர் சொல்கிறாரு, எனக்கு தீமை செய்ய முடியும், உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஐ ஹாவ் த பவர் டு டூ சம் பிட்டர் திங்ஸ் டு யூ. உங்களுக்கு சில கேடு செய்ய முடியும் யாக்கோபே, உன்னை எனக்கு கொல்ல முடியும், உன்னை அழிக்க முடியும், என் பிள்ளைகளை திரும்பி என் ஊருக்கு கொண்டு போக முடியும். உன்கிட்ட இருக்கிற ஆஸ்தி, இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் என்னுடையது தான். நீ ஆண்டவருக்கு உண்மையாக இருந்ததுனால உன் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். பட் இதனுடைய பெருக்கம், இதனுடைய ஆரம்பம், இதனுடைய தாய், இதனுடைய வித்து எல்லாமே என்கிட்ட இருந்து தான் வந்துச்சு. என்கிட்ட இருந்ததை தான் கர்த்தர் ஆசீர்வதித்தாரே தவிர என்கிட்ட இல்லாததை அவர் ஆசீர்வதிக்கலை. அப்போ இந்த பொருள்லாம் எனக்கு தான். நான் ஒன்றை கொண்டுட்டா இதில் உள்ள எல்லாமே எனக்கு தான். ஆனால் என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் இதை செய்ய மாட்டேன். அதை காட்டிலும்
உன் ஆண்டவர் எனக்கு தோன்றினார், நான் தீமை செய்ய தான் வந்திருக்கேன்னு மறைமுகமாக சொல்லுகிறான். தேவ ஜனங்களே, இன்றைக்கி புரிந்து கொள்ளுங்கள். யாக்கோபு தானாக கிளம்பியிருந்தானா, சண்டை போட்டு கிளம்பியிருந்தானா, கண்டிப்பாக கர்த்தர் கூட இருந்திருக்க மாட்டார். ஆனால் யாக்கோபுக்கு கனவுல கர்த்தர் பேசி அவனை வெளியே கொண்டு வராரு. அவனோட டைம் முடிஞ்சிட்டு ஆண்டவருக்கு இடைப்படுகிறார். சிலருடைய உபத்திரத்தின் காலம் முடியுது, சிலர் வெளியே வாரீங்க. நீங்கள் வெளியே வர்றதுனால, இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறதுனால நிறைய லாபான் உங்களை தொடர்ந்து வருவார்கள், உங்களை பின்தொடர்வார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களோடு பேசுவார், கர்த்தர் அவர்களை தடுப்பார். யாக்கோபே, சிறு பூச்சியாக இருக்கலாம், தேவ ஜனங்களே, நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம். இத்தனை ஆண்டுகள் உங்களை துரத்தின, இத்தனை ஆண்டுகள் மேற்கொண்ட ஆவிகள் இனி உங்களை மேற்கொள்வதில்லை. நீங்கள் ஜெபத்தில் உறுதி இருங்கள். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் யாக்கோபை வந்து காப்பாற்றினார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பவுலின் தேவன், பேதுருவின் தேவன், அவர்களை சிறைச்சாலையிலிருந்து காப்பாற்றினவர், சிறைச்சாலை அசைத்தவர் நமக்கும் தேவனாக இருக்கிறார். நீங்கள் இன்னைக்கு இருக்கிற உபத்திரவத்தின் கெவியிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர சித்தமாக்கிட்டார். நீங்கள் எந்த உதவியும் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம், பணம் கொடுக்க யார் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் வழிகளை திறப்பார். திருமண விஷயமா அதில் வழிகளை திறப்பார், படிப்பு விஷயமா அதில் வழிகளை திறப்பார், வேலை விஷயமா வழிகளை திறப்பார். உங்களை நெருக்கி வைத்து கட்டி வைத்த அந்த சிறைச்சாலையின் அனுபவம் கர்த்தர் உடைக்க சித்தமாக இருக்கிறார். யாக்கோபை வெளியே கொண்டு வந்த ஆண்டவர் உங்களையும் வெளியே கொண்டு விசாலமாக்க விரும்புகிறார். அந்த சந்தோஷத்தை பிடிக்காத லாபானை போல துரத்தி வருகிற ஆவிகளையும் வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமின் தேவன், அந்த லாபானை சொல்லுகிறான், உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் என் கனவுல தோன்றினார். தெய்வ ஜனங்களே, ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லுகிறேன். உங்களுக்கு விரோதமான வில்லி சூன்யங்கள், உங்களுக்கு விரோதமான அந்தகாரங்கள், உங்களுக்கு விரோதமான கட்டுகளுக்கு நீங்கள் ஜெபிக்கிற ஆண்டவர் அந்த கனவு உலகத்தில் புகுருவார், அவர்களோடு பேசுவார், உங்களுக்கு விரோதமாக எலும்புகளோடு பேசுவார். உங்களை கண்டால் அவர்களுக்கு ஒரு நடுக்கம் பிடிக்கிற லெவலில் கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தோடு ஒரு ஆமேன் டைப் பண்ணுங்க. இல்லை என்றால் இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. விசுவாசத்தோடு முன்னேறுங்க. ஒரே ஒரு ரகசியம், கர்த்தர் யாக்கோபை வெளியே கொண்டு வந்ததுனால கர்த்தரே பாதுகாத்தார். இன்னைக்கு ஆண்டவரே உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறதுனால கர்த்தரே உங்களை பாதுகாப்பார். நீங்கள் விடுதலை ஆவீர்கள், நீங்கள் சாதிப்பீர்கள், கர்த்தருக்காக எழும்புவீர்கள், கர்த்தருக்காக பிரகாசிப்பீர்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிங்க. யாக்கோபோடு இருந்த ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு இருக்கிறார். கர்த்தர் வந்து உயிரோடு இருக்கிறவர்களின் ஆண்டவர்னு சொல்லப்படுகிறது. அதனால தான் யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன் சொல்லுகிறோம். இவர்கள் எல்லாரும் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் பூமியில் மரித்திருந்தாலும் பரலோகத்தில் உயிரோடு இருக்கிறாங்க. சரீர ரீதியாக மரித்திருக்கிறார்கள். இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, மண்ணுக்கு செல்லும். இந்த ஆவி கர்த்தரிடத்திலிருந்து வந்தது, இது கர்த்தரிடம் செல்லுகிறது. அப்படி என்றால் நம்ம ஆண்டவர் மரித்தோரின் தேவனாய் இல்லாமல் உயிரோடு இருக்கிறவர்களின் தேவனாக இருக்கிறார். அதனால தான் அந்த லாசரு மரித்த பொழுது ஆபிரகாம் மடியில் போய் தேற்றப்பட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்காக கிரியை செய்வார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் ஜெயத்தை அடைவீர்கள். நன்றி ஆண்டவரே. யாரெல்லாம் விசுவாசித்து இந்த வல்லமையான வார்த்தையை கேட்டு தங்களை ஒப்பு கொடுத்து தங்களை கர்த்தருடைய சத்தத்திற்கு நேராக, சித்தத்துக்கு நேராக தங்களை அர்ப்பணித்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறாங்களோ ஒவ்வொரு வேரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் வாழ்த்தி பிரதிஷ்டை பண்ணுகிறோம். அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவர்கள் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படட்டும். இரட்சகருடைய மகிமையான அடையாளம் அவர்களுடைய ஃபோர் ஹெட்டில், நெத்தியில் ஒரு சீல் உண்டாகட்டும். பரிசுத்தாவின் முத்திரை உண்டாகட்டும். இவர்களை தொட எந்த அதிகாரங்களுக்கும் அந்தகாரங்களுக்கும் இடமில்லாத லெவலில் கர்த்தருடைய பாதுகாப்பு இவர்கள் மேல் இறங்குவதாக. ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லா ஜெப நேர குடும்பத்தாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இதுவரை காட்ஸ் பவர் டிவியை பற்றி தெரியாதவங்க, அதில் அநேக ரகசியங்களை நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். நல்ல சாட்சிகள், அனுபவங்கள், நிறையா சீக்ரெட்ஸ் நம்ம அதில் ஆவிக்குரிய விஷயங்களை குறித்து நம்ம பகிர்கிறோம். வாரத்தில் ஒரு முறை அதில் நம்ம வீடியோ போடுகிறோம். சின்ன பதிவாக இருந்தாலும் உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும். அநேகருக்கு அது ஆறுதலாக இருக்கிறது. இணைந்து கொள்ளுங்கள். 9 மணி அளவில் ஒரு சின்ன பதிவில் உங்களை சந்திக்கலாம். தொடர்ந்து எல்லா அதிகாலை ஜெபம் 5 மணி அளவில் வழக்கம் போல் எல்லா காரியமும் தினமும் 9 மணி அளவில் ஷேர் பண்ணப்படும். நம்ம ப்ரேயர் டைமோடு இணைந்திருங்க. வாட்ஸ்அப்போடு இணைந்திருங்க. அதில் உங்களுக்கு லிங்க் கொடுக்கப்படும். காட் பிளஸ் யூ. ஆமீன்.